நீ என்ன வேணாலும் கேட்கலாம், உனக்கு அந்த உரிமை இருக்கு. என்னம்மா சொல்லு. எனக்கு தெரியும் நீங்க அந்த பணத்தை கண்டிப்பா எடுக்கல. ஆனா எதுக்கு நீங்க எடுத்ததா சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பா கிட்ட அடி வாங்குனீங்க? அந்த பணத்தை நான் எடுக்கலன்னு யார் சொன்னது? நான் சொன்னதுதான் உண்மை. இல்லம்மா, எனக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்க அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டீங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். என்ன காரணம்னு சொல்லுங்க, எனக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த பிரச்சனை பணம் காணாம போயிடுச்சு, யார் எடுத்தாங்கிறது இப்ப விஷயம் இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு மொத்த குடும்பமும் உன் மேலதான் பழிய போடுவாங்க. அத பாத்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு சொன்னதுனால ஒரு அடியோட முடிஞ்சு போச்சு. இல்லனா காலத்துக்கும் தேவையில்லாம உன்னை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் என்ன வேணாலும் நடக்கட்டும்னு பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டேன். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் ஜனனி. உனக்கு தேவையில்லாம கெட்ட பேர் வரத பார்த்து என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? ஜனனி, ஜனனி வேண்டாச்சு. என்னம்மா ஏன் அழற? ஜனனி இங்க பாரு, நீ அழக்கூடாது. இப்போ என்ன அவர் அழிச்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. அழாதம்மா, எனக்கு உன் மரியாதை முக்கியம். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, நீ அழுறது நிப்பாட்டு. ஜனனி, ஜனனி இங்க பாரு, நீ என்ன மதிக்கிறது உண்மைல, அழுறது நிப்பாட்டு. என்ன ஜனனி, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அழற? மன்னிச்சிருங்கம்மா. நீ என்னம்மா தப்பு பண்ண? அந்த பணத்தை எடுத்ததே நான் தான்மா. என்ன சொல்ற ஜனனி? இத பாரு, எதுனாலும் அழாம சொல்லுமா ப்ளீஸ். நான் தாம்மா அந்த பணத்தை எடுத்தேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தாம்மா எடுத்தேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துருக்கணுமா? சத்தம் போடாத. சொல்லாம நான் பண்ணது பெரிய தப்பு, அது எனக்கு இப்பதான் புரியுது. என்ன மன்னிச்சிருங்க ஜனனி. என்ன நல்லா திட்டுங்கம்மா, என்ன ஆடுங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கேளுங்கம்மா, என்கிட்ட ஏதாவது பேசுங்கம்மா ப்ளீஸ். நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா, ப்ளீஸ். என்ன விஷயம்? ஏங்கா, துளசியோட அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ சித்தி வந்துட்டு போனாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவருக்கு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்கல்ல? அதான் கொடுக்க முடியாதுன்னு துரத்தி விட்டாச்சே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல சேது. இதுங்களுக்கு சோத்துக்கே வழி இல்ல, ஆனா அந்த பொம்பளை அந்த கிழவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம பிரைவேட்ல சேர்த்திருக்கு பாரு. அதுவும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா 5 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம கிட்ட கேட்டு வந்து நின்னுச்சு. கண்ணை கசக்கிட்டு நின்னா மனசு இறங்கி பணம் கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தானே அவங்களுக்கு. நாமளும் பணம் தரல, தண்டலுக்கோ வட்டிக்கோ கூட யாருமே 5 பைசா கொடுக்க சரிக்கா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை கையேந்தி பணம் கேட்டா என்ன பண்றது? விடு, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட்டு வா. அந்த துளசி மட்டும் என் கூட இருந்திருந்தா என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக நான் முன்னாடி போய் நின்று இருப்பேன்லக்கா. அப்பாக்கு ஆபரேஷன் பண்ற நேரத்துல கூட இருக்க முடியாத பாவி ஆயிட்டனே. என் வாழ்க்கையே இப்படி ஆச்சு. நான் பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை, ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கையை தேடி நான் ஓடிட்டு இருக்கேன்.
இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஜனனி, நீ எப்பமா வந்த? இப்பதாம்மா பணத்தை கட்டிட்டியா? ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கட்டிட்டேம்மா. நல்ல காரியம் பண்ணிருக்க ஜனனி. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, பணத்தை தான் கட்டிட்டல, அப்புறம் ஏன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, ஆபரேஷன் எப்பமா பண்ண போறாங்க? இன்னைக்கு பண்ணிடுதான் சொல்லியிருக்காங்க. ஜனனி, ரொம்ப வேண்டியவங்கன்னு சொல்ற, அவங்களுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுற. அவங்க உனக்கு எவ்வளவு முக்கியம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் வரப்போற பிரச்சனைய பத்தி கூட யோசிக்காம நீ அந்த பணத்தை எடுத்திருக்க. உண்மைதாம்மா. உன் மனசு எனக்கு தெரியுது ஜனனி. என்னதான் பணத்தை கொடுத்துட்டாலும் அவங்க கூட இருந்து இந்த மாதிரி சமயத்துல உதவ முடியேன்னு வருத்தப்படுறியா? நீ அங்க போய் பார்த்துட்டு வந்தா ஆறுதலா இருக்கும்னு தோணுதா? ஆமாம்மா, ஆனா நம்ம வீட்ல இருந்து அவ்வளவு தூரம் எப்படிம்மா போக முடியும்? அவங்க காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தூரம் எல்லாம் உடம்புக்கு தான்மா, மனசுக்கு இல்ல. போகணும்னு நினைச்சா எங்க வேணா போகலாம். உனக்கு போகணுமான்னு மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அம்மா, உங்களால எப்படி மத்தவங்களுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்க முடியுது? கடவுள் மனுஷ ரூபத்துல வருவாருன்னு சொல்லுவாங்க. இந்த நிமிஷம் நீங்க தாம்மா என் கணக்கு கடவுளா தெரியுறீங்க. ஜனனி, நானும் ஒரு சராசரி மனுஷிதான். என்ன, உன் மேல கொஞ்சம் பாசத்தை வச்சுட்டேன். உனக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது. நீ அங்க போகணுமா? போகணுமா? போலாம். சரி, வீட்ல என்ன சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். காஞ்சிபுரம் கோயில்ல பிரதோஷ பூஜை ரொம்ப விசேஷமானது. நீயும் நானும் அங்க போறோம். வீட்ல காஞ்சிபுரம் போறதா சொல்லிட்டு கிளம்பிடலாம். போலாமா? சரிம்மா. சரி, நீ ரெடியாகு, நான் இப்ப வந்துடுறேன்.